அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். வெல்கம் டு லைக் மீ ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மேங்கோ ரவை கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக நெய் எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா க்ரீஸ் ஆனதும் இதில் நாம் பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நாம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3/4 கப் போல் பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் பவுடர் பண்ணுறப்பவே அது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்ட மேங்கோவில் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க. இதை ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது, 2 பேட்சாக பிரித்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் போல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை ஒரு 15 மினிட்ஸ் போல் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதில் நாம் எடுத்து வச்சுக்கிட்ட இந்த பால் ஃபுல்லாக சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட இந்த பேக்கிங் ட்ரேயில் சேர்த்துடலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா பேக்கிங் ட்ரேயை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பேட்டர் ஈவனாக செட் ஆகும். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு எடுத்து அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு 35 மினிட்ஸ் போல் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதோட சைடு ஃபுல்லாக தானாகவே அது இலகி வந்துடுச்சு. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இந்த கேக் வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இந்த கேக் மேலே கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட இந்த மேங்கோ பல்ப்பும் அது கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நாம் இந்த கேக் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டாப்பிங் வேணுமோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இது மேலே கொஞ்சமாக மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.